ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனாறு துணை தொடர்கதையில் பல்லவனை கேட்குறாங்க நிலா. பல்லவா, நீயும் சேர அண்ணாவும் போயிட்டு வந்தீங்களே, என்னடா ஆச்சு? சந்தாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பார்த்தோம் அண்ணி, சந்தா அண்ணியை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவங்க வீட்டில் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்க போல இருக்கு, அதான் சொல்லிட்டு அவங்க அழுதாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா, என்னடா அவங்க 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் உங்களை அந்த இடத்துல இருந்து அனுப்புறதுக்காக தானா. ஆனால் அண்ணனுக்கு கட்டித்தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் அண்ணி அப்படின்றாரு பல்லவன். சந்தா எப்பட்றா, என்னடா சொல்கிறாங்கன்னா, அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, அண்ணனை தான் கட்டிப்பேன் இருக்காங்க அப்படின்னு. சந்தா ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்னடா பல்லவா, சந்தா தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும், விடு நம்ம பார்த்துக்கலாம், சந்தா ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் நிலாவுடைய அப்பாவை கூட்டிகிட்டு போய் விட்டு வரலான்ட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணு ராணி மாதிரி வாழ்ந்தா எங்கள் வீட்டில், நீங்கள் தான் என்னவோ பெரிய அரண்மனையில் கட்டி வச்சுருக்கா மாதிரி அவள் உங்கள் கூட விருப்பப்பட்டு நீங்கள் ராணி மாதிரி வச்சுருக்கீங்கன்ற நினப்பில் அவள் உங்கள் வீட்டுக்கு சேர்ந்துட்டா. ஆனால் ஒரு பேசிக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு வசதி கூட இல்லாமல் அவள் என் பொண்ணு கஷ்டப்படுறா. அவளுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாலும் வானான்றா. ஒரு டிவிக்கு கூட அவள் பட்ஜெட் போட்டு காசு சேர்த்து வாங்குகிற நிலமை வந்துருச்சு. எதுக்கு, நான் தான் ஒரு ஃப்ளாட்டு வாங்கி தரேன், நீங்கள் அங்கே வந்துருங்க, நிறைய பொருள் எல்லாமே வாங்கி போடுறேன், நீங்களும் நிலாவும் தனியாக கொடுத்தனம் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என் பொண்ணை கஷ்டப்படாமல் வச்சுருந்தேன், அவள் எதை கண்டு உங்கள் மேலே ஆசைப்பட்டு உங்கள் கூட வந்துட்டான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நிலாவுக்கு சரியான சோழனுக்கு கோபம் வருது. கோபம் அப்புறம் கம்முன்னு வீட்டுக்கு வந்துடுறாரு சோழன். அதுக்கப்புறம் சேரன் கட்டடத்து வேலை செஞ்சிட்ருக்கும்போது சந்தா கால் பண்ணுறாங்க. நான் ராமேஸ்வரத்தில் தான் இருக்கேன், பாதி தூரம் நான் பேசுகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் வீட்டில் கல்யாணம்னு அதையே பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் மாமா வேற வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் கூடவே வந்திருக்கணும் சேரன், நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல அப்போவே நான் வந்திருக்கணும், நான் ஏன் வரல, இப்போவாவது நான் வந்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சேரன் என்ன சொல்கிறாருன்னா, வேணா சந்தா, உனக்கு கல்யாணத்தை பற்றி தானே பேசுகிறாங்க, ஆனால் இப்போ கல்யாணம் பண்ண மாட்டாங்கல்ல, உங்கள் பண்டிஜி 6 மாதம் கழித்து தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாரு. ஆமாம், எங்கள் வீட்டில் பண்டிஜி பேச்சை மீறி நடக்க மாட்டாங்க, 6 மாதம் கழித்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத சந்தா, நான் இருக்கிற வரையும் நான் உன்னை கண்டிப்பாக நான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வீட்டில் பல்லவன் படிச்சுட்ருக்கிறாருங்க. என்னடா பல்லவா, இன்ட்ரெஸ்டாக படிக்கிறேன்னா பாருண்ணே, எவ்வளோ பெரிய லெசன் நான் படிச்சுட்ருக்கேன், நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கேனே, அதுக்காக தான் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்றாரு. பரவாயில்லடா பல்லவா, நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போனீன்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், மாதம் 1ஆம் தேதி ஆனால் காசு வரும், வருஷத்துக்கு ஒரு முறை போனஸ் வரும், நல்ல சாட்டர்டே சண்டே லீவு கிடைக்கும்டா, நல்ல வேலைடா, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாரு. வானதி மெடிக்கலில் வேலை செஞ்சுட்டு டயர்டாக வராங்கங்க பாண்டியன் கடைக்கு. அப்போ டயர்டாக வரும்போது பாண்டியன் என்ன சொல்கிறேன்னா, என்ன வானதி டயர்டாக இருக்கிற, எதனா வாங்கிட்டு வரவா, உனக்கு சாப்பிட்றதுக்குன்னா, எனக்கும் பசிக்கிற மாதிரி தான் இருக்குது பாண்டி, ஏன் தான் நான் மெடிக்கல் கடை வச்சேனோ தெரியல, ரொம்ப ஓவராக வேலையாக இருக்குது அப்படின்றாங்க. சரி இரு, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன், நீயும் நானும் 2 பேரும் சேர்ந்து போய் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சோழன் அவருடைய நிலாவுடைய அப்பா சொன்ன கதையை சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ பாடுற, அந்த ஆளுக்கு நான் ஒரு ஃப்ளாட்டு வாடகை எடுத்து நிலாவை கூட்டின்னு போயிட்டு எல்லா பொருளும் வாங்கி வச்சு அந்த ஆளை பால் காய்ச்சறதுக்கு கூப்பிட்றேன் பாடுறா நான், என்னடா பாண்டி நீ சொல்கிற அப்படின்றாரு. பாண்டியன் சொல்கிறாரு, நீ அப்படி சொல்கிறதா, ஆனால் நீ நிலா அண்ணி நீ கூப்பிட்டதும் வருவாங்களா, ஒரு 4 நாளைக்கு உன் கூட டூர் வரத்துக்கே அவங்க ஹனிமூன் வரத்துக்கே உன்னை நம்பி பயந்தாங்க, இப்போ குடும்பம் நடத்தவே வருவாங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்கங்க. நாளைக்கு வானதி என்ன ஃபீலோட பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்கன்னு நாளைய கதையை பார்ப்போமா? அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.